உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். முன்னாள் அமைச்சரின் உறவினர் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. சென்னையில் 8 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பதுக்கி வைத்திருந்தவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த காதர் மைதீன் என்பவரிடம் இருந்து 8 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன சோலமன்? சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் விலை உயர்ந்த போதைப் பொருளான மெத்தபெட்டமைன் உலாவுவதாக வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஸ்ராகருக்கு தலைமையிலான தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில வண்ணாரப்பேட்டையை பகுதியை சேர்ந்த காதர் மொய்தீன் என்ற நபரை தனிப்படை போலீசார் கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தியதில்லை. அவரிடம் இருந்து சுமார் 8 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். இந்த போதைப் பொருளானது எங்கே கிடைக்கப்பட்டது என்பது தொடர்பாக நடத்திய விசாரணையில இவர் சென்னை திருவல்லிக்கேணி பகுதியை சேர்ந்த சுல்தான் என்பவரிடம் போதைப் பொருள் வாங்கியதாகவும் இவர்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக பேசிக்கொண்டு அங்கிருந்து இந்த போதைப் பொருட்களை வாங்குவதாகவும் தகவல் தெரிய வந்ததை அடுத்து இந்த போதைப் பொருளை வேறு எங்கு வாங்கினார்கள் என்பது தொடர்பாக அந்த காதர் மொய்தீனிடம் நடத்திய விசாரணையில திருவான்மியூரை சேர்ந்த ராகுல் என்பவரிடம் மொத்தமாக மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வாங்கியதாக அவர் கொடுத்த தகவலின் பேர்ல ராகுல் என்பவரை நேற்று போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில இவர் ஏதேனும் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்தாரா என்பது தொடர்பாக அவரது வீட்டிற்கு சென்று தற்போது தனிப்படை போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இவரிடம் மேற்கொண்ட விசாரணையில ராகுல் என்பவர் இந்த நீச்சல் குளம் தொடர்பான பராமரிப்பு பணியில ஈடுபட்டு வருவதும், மேலும் இவர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் நெருக்கமானவர் என்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இவரிடம் தொடர்ச்சியாக தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக விலை உயர்ந்த போதைப் பொருள் என்பதால் இவர் வெளி மாநிலத்திலிருந்து இங்கு கடத்தி சென்னையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்யும் கூட பணியில ஈடுபட்டாரா, இவர் ஏதேனும் கல்லூரி மாணவருக்கு ஏதேனும் சப்ளை செய்தாரா என்பது தொடர்பான விசாரணையை தற்போது தனிப்படை போலீசார் தீவிரமாக நடத்தி வருகின்றனர். மேலும் இவரது வீட்டில் இருக்கக்கூடிய டிவி உள்ளிட்ட அனைத்து சாதன பொருட்களுக்கு அடியில் ஏதேனும் மறைத்து விட்டாளா என்பது தொடர்பாகவும் தற்போது தனிப்படை போலீசார் சோதனையில ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சோலமன். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.